இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே. சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் பொங்குதே. போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே. போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும் சோர்ந்தழியாமல் என்றும் காத்ததால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே. இரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே. இரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார். மானிடர் மாறினும் அன்பை விட்டோடினும் மாதேவ அன்பில் என்னை காத்ததால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். ஆவலாய் விழித்தே ராவிலும் ஜெபித்தே. ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே. சீக்கிரம் வந்தென்னை சேர்த்து கொள்ளுவார். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே. சீக்கிரம் வந்தென்னை சேர்த்து கொள்ளுவார். பொன்முடி மேந்த நாம் எந்த என் இயேசுவின் பொன் மாளிகையை நான் கிட்டி சேர்வதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச போகிற வசனம் எசேக்கியேலின் புத்தகம் 37 அதிகாரம் 14 வசனம்.
எசேக்கியேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்கள், என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் உயிர் அடைய போகிறோம். அல்லேலூயா. நாம் உயிர் அடைய போகிறோம் என்று சொன்னால் நாம் செத்து போயிருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் தோல்வியோடு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போய் உயிரற்றவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மீண்டும் உயிரடைவீர்கள், உங்களை நான் உயிரடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி உயிரடைய பண்ணுகிறாராம்? நாம் எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்து கொள்ளுவோம். ஏன் அவர் நம்மை உயிரடைய செய்கிறார்? அவருடைய பெயர் உயிர்ப்பிக்கிற தேவன். அவருடைய பெயர் எப்படியோ அவர் அப்படியே இருக்கிறார். நான் உங்களை உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உபாகமம் 32:39. நானே கர்த்தர், நானே அவர், நானே அவர், நான் கொல்லுகிறவர், நான் உயிர்ப்பிக்கிறவர், நான் காயப்படுத்துகிறவர், நான் காயம் கட்டுகிறவர், சொஸ்தமாக்குகிறவர். எல்லாம் அவரால் செய்ய முடியும். கொல்ல முடிகிற ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கவும் முடியும். காயப்படுத்துகிற ஆண்டவர் நம்மை சொஸ்தமாக்கவும் முடியும். அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் காயப்பட்டு, நீங்கள் கஷ்டப்பட்டு, நொறுக்கப்பட்டு காணப்பட்டீர்கள். இனி நான் உங்களை உயிரடைய பண்ண போகிறேன், நீங்கள் உயிரடைவீர்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் வைத்து கொண்டீங்கன்னா அங்கே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகி ஆண்டவர் அவனை கொண்டு போய், நான் 37 முதல்ல நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்து போனதாய் இருந்தது. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டால் நான் தேவரீர் அறிவீர் என்று சொன்னேன். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, உலர்ந்து போன எலும்புகள் கிடக்குது. உலர்ந்து போன எலும்புகள்னால் அந்த எலும்புகளுக்குள்ளே எந்த விதமான மஜ்ஜையும் இல்லை, எலும்புக்கு வெளியிலேயும் எந்த விதமான நீரும் இல்லை, தண்ணீர் அற்ற ஒரு உலர்ந்து போன எலும்பு, இது உயிரடையுமா என்று கேட்கிறார். ஆண்டவர் எப்படியாக எசேக்கியேலுக்கு முன்பதாக ஒரு செயல்முறையை செய்கிறார், செயல்படுத்தி காட்டுகிறார், ஒரு பிராக்டிக்கலாக ஒன்றை காட்டுகிறார். அவனை ஆவியிலே எங்கே கொண்டு போய் விடுகிறாராம் பாருங்க, அங்கே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அது முழுவதும் எலும்புகளால் மூடி இருக்கிறது. ஒரு எலும்பு கூட அங்கே பச்சையாக இல்லை, அதற்குள்ளே நீர் சத்து இல்லை. இப்படித்தான் உலர்ந்து போன வாழ்க்கையிலே நாம் வந்திருக்கலாம், உலர்ந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலையும் உலக பிரகாரமான காரியத்திலையும் நமக்கு ஒரு உயிர் உண்டா, நமக்கு ஒரு ஜீவன் உண்டா, மீண்டும் நான் தப்பி பிழைப்பேனா என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் கட்டாயம் உயிரடைவீர்கள். இந்த பள்ளத்தாக்கில், உலர்ந்து போன பள்ளத்தாக்கை பார்த்த உடனே இந்த எசேக்கியேல் பிரமித்திருப்பான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், இது உயிரடையுமா? அவனுக்கு பயம் உண்டாயிருக்கும், இந்த எலும்புகள் நிச்சயமாகவே உயிர் அடையவே முடியாது. ஆனால் அவன் அழகாக ஒரு பதில் சொல்லுகிறான், தேவரீர் அதை அறிந்திருக்கிறீர், உமக்கு மாத்திரமே அது தெரியும், அது உண்டாகுமா இல்லையா என்று சொல்லி, உயிரடையுமா இல்லையா என்று சொல்லி உமக்கு மாத்திரமே தெரியும் என்று அவன் அழகான பதில் கொடுத்தான் பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்,
எசேக்கியேல் 37:6 சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளை இடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலர்ந்து போன எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி உயிரடைய பண்ணுவதற்கு அவர் முதல்ல என்ன செய்கிறார் பாருங்க, நரம்புகளை சேர்க்கிறாரு. அதன் பின்பு அதிலே மாம்சத்தை உண்டு பண்ணுகிறார். அதன் பின்பு அதை சுற்றிலும் ஒரு தோலை உண்டு பண்ணுகிறார். இப்படி உண்டு பண்ணின பின்பு நான் உங்களிலே ஆவியை கட்டளையிடுவேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது சும்மா பொம்மை போல இருந்ததுன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. ஆகவே உங்களிலே என் ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து 37:7 வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த எசேக்கியாவிடத்தில் சொல்லுவார், நீ தீர்க்க தரிசனம் உரை, நீ தீர்க்க தரிசனம் உரை, இந்த எலும்புகள் உயிரடையும்படியாக நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுவார். அப்பொழுது அவன் தீர்க்க தரிசனத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த உலர்ந்து போன எலும்பை அவன் பார்க்கவில்லை, அந்த பள்ளத்தாக்குகளை நிறைந்திருக்கிறதை பார்க்கவில்லை. அவன் ஒன்றே ஒன்று செய்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். அவர் சொன்னார், நான் தான் நரம்புகளை சேர்ப்பேன், நான் தான் அதற்கு மாம்சத்தை உண்டு பண்ணுவேன், நான் தான் அதை தோலினால் மூடுவேன். நீ செய்ய வேண்டியது என்ன? தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய வார்த்தைகளை பேசு. அந்த வார்த்தைகள் உருவாக்க போகிறது, அந்த வார்த்தைகள் உயிரடைய பண்ண போகிறது, அது உயிர் பெற செய்ய போகிறது, அது ஜீவன் அளிக்க போகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதாம், அது ஜீவனாய் இருக்கிறதாம், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறதாம், அது ஆவி உடையதாய் இருக்கிறதாம். எபிரேயரின் புத்தகத்திலே நாம் இப்படியா வாசிப்போம், அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி. இவன் இப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது என்ன நடக்குதாம் பாருங்கள். எசேக்கியேல் 37:7 பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டு நரம்புகளும் மாம்சமும் நான் பார்த்து கொண்டிருக்கையில் உண்டாகி மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனால் அவைகளிலே ஆவி இல்லாதிருந்தது. நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன உடனே உரைத்து விட்டான். அங்கே என்ன நடந்தது பாருங்க, அங்கே நரம்பு வந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் எவ்வளவு ஒரு பயங்கரமான தரிசனம் பாருங்க. இந்த எசேக்கியேலின் தரிசனம் வேத புத்தகத்தில் மிக முக்கியமான ஒன்று. நாம் கூட இப்படித்தான், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது, எல்லாம் செத்து போன ஒரு உணர்வை நாம் கொடுக்கும் பொழுது, இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், அவருடைய வார்த்தைகளை பேசு, அவருடைய வார்த்தைகளை பேசு. அவருடைய வார்த்தைகளை நாம் பேசும்போது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் பேசும் பொழுது அங்கே என்ன தோன்றுமாம்? நரம்புகள் தோன்றும், தசைகள் தோன்றுமாம், தசைகள் தோன்றும், மாம்சம் உண்டாகும். அதன் பின்பு அது அப்படியே தோல் உண்டாயிற்று. இவை எல்லாம் எசேக்கியால் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அது நடந்ததாம். பாருங்கள், எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்கள். ஒரு சமயம் இப்படித்தான் ஒரு தெரு கூட்டத்திலே நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும் என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன? வனாந்தரம் என்றால் வனாந்தரம் போன்ற வாழ்க்கையிலே வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறப்போகிறது. அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஜாடியை போல ஒரு ஜாடி இருந்தது. அது கண்ணாடி ஜாடியாக தோன்றினது. அந்த ஜாடிக்குள்ளே ஒரு குழந்தை உருவாகி கொண்டிருந்தது. எப்படி ஜாடிக்குள்ளே குழந்தையை போட்டு எல்லாருக்கும் இந்த ஃபார்மலின்ல போட்டு எல்லாருக்கும் காட்டுவார்களோ அதே போல அங்கே ஒரு குழந்தை இருந்தது பாருங்கள். அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையிலே இது நிகழ்ந்தது. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் சொன்னதை நிச்சயமாகவே செய்வார் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். அன்பு சகோதரி, யாரோ ஒருவருக்கு கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய
கருவிலே ஒரு குழந்தையை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஒரு ஆண் குழந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை பெயரிட்டு அழைப்பார் என்று சொன்னேன். எல்லாம் முடிந்தது. கூட்டம் முடிந்த பின்பு ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், எனக்கு சமீப காலத்திலே குழந்தை வயிற்றிலே இறந்து போய் பிறந்து விட்டது. ஆகவே இனி பிறப்பதற்கு கொஞ்சம் நாள் ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் சிறிது நாட்களுக்குள்ளாகவே அந்த குழந்தை சொன்னபடியே உருவாகி அந்த ஒரு குழந்தை அங்கே கர்ப்பத்திலே வைக்கப்பட்டிருந்தது. 5வது மாதத்திலே அந்த டாக்டர் சொன்னார்கள் இந்த சகோதரியிடத்திலே அது ஆண் குழந்தையாய் இருக்கிறது என்று சொல்லி. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! ஆனால் பாருங்கள், 6 மாதம் முடியும் பொழுது அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. பாருங்க, ஆண்டவர் ஒரு பக்கம் தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொண்டிருப்பார், மறுபக்கம் பிசாசானவன் எப்படியாவது அந்த பிள்ளையை கொன்றுவிட வேண்டும் என்று நினைப்பான். இப்படித்தான் 6 மாதத்திலே குழந்தை வெளியே வரப்போகிறது. என்ன செய்யலாம்? டாக்டர் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தையை நான் வெளியே எடுத்தேன் என்று சொன்னால் அது பிழைப்பது அரிது. ஆகவே இன்னும் சிறிது நாட்களாவது அந்த கர்ப்பத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவள் சொன்னால், இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது, குழந்தை வெளியில் வர இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரம் இருக்கிறது. நாங்கள் சொன்னோம், கர்த்தர் சொன்னால் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா! கர்த்தர் இவ்வளவு பெரிய தரிசனத்தை காட்டும்போது அதை செய்யாமல் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். குழந்தை பிறந்தது. ஆனால் அவர்கள் எங்களுக்காக காத்திருந்தார்கள். ஏனென்றால் குழந்தைக்கு ஒரு பால் கூட அதில் குடிக்க முடியவில்லை, அதால் விழுங்க முடியவில்லை, அதற்கு சக்தி இல்லை. ஆகவே அவர்கள் சலைன் மட்டும் ஏற்றி கொண்டே இருந்தார்கள். நாங்கள் ஒரு 6 நாட்கள் கழித்து தான் நாங்கள் போக முடிந்தது. அப்பொழுது போய் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஞானத்தை கட்டளையிட்டார். என்ன ஞானம்? இந்த பேனாவிலே மை அடைக்கிற இங்க் ஃபில்லர், அந்த ஃபில்லரை நீங்கள் வாங்குங்கள். வாங்கி இந்த பாலை நாம் கொடுத்து பார்ப்போம். அந்த ஃபில்லரில் முக்கி முக்கி கொடுத்து பார்ப்போம். அந்த குழந்தை நிச்சயமாகவே அதை சக் பண்ணிவிடும். ஏனென்றால் அதனுடைய வாய் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆகவே அதன்படியே அவர்கள் உடனே வாங்கி வந்தார்கள். ஸ்டெரைல் பண்ணிவிட்டு நாங்கள் அதை கொடுக்க ஆரம்பித்தோம். குழந்தை மிக நேர்த்தியாக அதை பருக ஆரம்பித்தது. பாருங்கள், குழந்தை பருக பருக அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது. அது 6 மாத குழந்தை மிகுந்த அறிவாளியாக வளர்ந்து அதற்கு சாம் என்று பெயரிட்டார்கள். இன்றைக்கும் அந்த குழந்தை அது 10 வயது குழந்தையாக அழகாக நல்ல ஒரு ஞானமுள்ள பிள்ளையாக இருக்கிறது. பாருங்கள், இப்படித்தான் இவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? ஆவி மாத்திரம் இல்லை, எல்லாம் உயிரில்லாத ஒரு பொம்மைகளைப் போல அது காணப்பட்டிருக்கும். இந்த எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் தீர்க்க தரிசனம் முறை. எப்படி சொல்லுகிறார் பாருங்க. நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை. முதல்ல பார்த்து சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறைன்னு சொல்றாரு. அடுத்தது, நீ இந்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. இப்போ ஆவி தான் அதுக்கு வேணும். ஆண்டவர் எதை வேணுமோ அதை சரியா செய்கிற தேவன். இந்த ஆவியை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். ஊது என்று சொல் என்றார். எல்லா 4 திசையில் இருக்கிற காற்றே இவர்கள் மேல ஊது. இவ்வளவுதான் எசேக்கியேல் செய்ய வேண்டியது. ஊது என்று சொல்லிட்டு அவன் பார்த்து கொண்டு நிற்க வேண்டும். அவ்வளவுதான். நான் தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. இதுவரைக்கும் எலும்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நரம்பெல்லாம் வந்த பிறகு அவர்களுக்குள், பார்த்தீங்களா, அவர்களுக்குள் அது என்ன செய்ததா? பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து, முதல்ல அவர்கள் உயிர் அடைந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். உயிரடைந்தார்கள், மகா பெரிய சேனையாய் கால் ஊன்றி அவர்கள் நின்றார்கள். ஏன் மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்? ஏன் சும்மா நின்றுக்கலாம்ல? கால் ஊன்றி நின்னாச்சுப்பா, ஏன் மகா பெரிய சேனையாய் இருக்கணும்? சேனைனா என்னது? வருஷ பெசகாம நிற்கும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு ஒழுங்கும் கிரமத்தையும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறேன்னா, வாழ்க்கையிலும் கூட ஒரு ஒழுக்கம், ஒரு கிரமம், ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஒழுக்கம் உள்ளவர்களாக, முன்னால் ஒன்று சொல்லிட்டு பின்னால் ஒன்று சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் எப்படி நின்றார்களாம்? வரிசையாக நின்றார்கள். வரிசை பிசகாமல் நின்றிருப்பார்கள். இதுதான் சேனையின் அடையாளம். ஒரு அணிவகுப்பு நின்றது போல நின்றிருப்பார்கள்.
ஒரு ஒழுங்கும் கிரமமுமாய் இருந்திருப்பார்கள். அணிவகுப்பில் எப்படி நிற்பார்கள்? ஆடைகள் எந்த விதத்திலும் குலைந்திருக்காது. அவர்கள் அழகாக தலை சீவி நன்றாக இருந்திருப்பார்கள். அப்படி அல்லவா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நாம் ஏனோ தானோ என்று வாழுவதற்கு அவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் ஒரு சேனைகளைப் போல ஒரு டிசிப்ளின்டு மேனாக இருக்க வேண்டும், ஒரு டிசிப்ளின்டு பர்சனாக இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்குள்ளே ஆவியை பெற்றிருக்கிறேன், அனலை பெற்றிருக்கிறேன், ஆவி எனக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொல்லுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு டிசிப்ளின்டு பர்சனாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறபடி, கர்த்தர் விரும்புகிற ஒரு டிசிப்ளின் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே தான் அது மகா பெரிய சேனையாய் நின்றதாம். யோபு 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சேனைகளுக்கு தொகை இல்லை என்று. அவருடைய சேனைகளுக்கு தொகை இல்லை. அப்படின்னா அவருடைய சேனை எங்கெல்லாம் நிற்கதோ அங்கெல்லாம் அது எண்ண முடியாததா இருக்கும். இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலிருந்து தோன்றின இந்த சேனைகளும் கூட எண்ண முடியாத அளவு இருந்திருக்கும். ஹல்லேலூயா! எண்ண முடியாத அளவு நின்றிருக்கும். பாருங்கள், இப்படியாக ஒரு பெரிய சேனை எழும்பிற்று என்று பார்க்கிறோம். எலும்புகள் என்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தமாக மாறுகிறது. பாருங்கள், இதே அவர்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று அப்படின்னா அவர்களுக்கு நம்பிக்கை அற்று போன நிலைமை. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கூட அநேக சமயங்களிலே நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்கும்போது எள்ளளவும் சாத்தியமே இல்லை, வெற்றி வாய்ப்பிற்கு சாத்தியமே இல்லை. இந்த நிலைமையிலே நாம் எலும்பு பள்ளத்தாக்கிலே எப்படி எசேக்கியேல் நின்று கொண்டிருந்திருப்பானோ அதே போல நாமும் பயத்தோடு நின்று கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளுவதற்கு நாம் மிகுந்த பயத்தோடு காணப்பட்டிருப்போம் அல்லவா? இந்த வாழ்க்கைக்குள்ளே அநேகர் வந்திருப்பீங்க. அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது, எப்படி நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ என்றெல்லாம் நாம் கலங்கி கொண்டிருப்போம். அந்த சூழ்நிலையை ஒருவராவது சந்திக்காமல் இருக்கவே முடியாது. ஏழையோ பணக்காரர்களோ உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ எல்லாரும் இதை போல ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீர்க்க தரிசனம் உரை. எசேக்கியேலை அழைத்து சொல்லுகிறார், நீ எதற்காக தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும்? இந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாவற்றையும் நான் சேர்ப்பேன், நானே உயிரடைய செய்வேன். இப்போ அவனுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆகவே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவது அவனுக்கு எளிதாய் மாறிற்று. இப்பொழுது எல்லாம் நின்று விட்டது, ஆனால் அங்கே உயிர் இல்லை. அப்பொழுது உயிரடையும்படியாக நீ ஆவியிலே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்ன உடனே 4 திசைகளிலும் இருந்து காற்று வந்து அவர்களுக்குள்ளே இருந்ததாம். பாருங்கள், எப்படி ஏன் காற்று வர வேண்டும் பாருங்கள். எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்தாரா? ஜீவ ஆத்மாவாக மாறுவதற்கு மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே தம்முடைய சுவாசத்தை, தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினாராம். தம்மிலே காணப்படுகிற சுவாசம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய சுவாசம் என்னாகும்? கார்பன் டை ஆக்சைடாக மாறி போயிடும். நம்ம ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறி போயிடும். ஆனால் அவருடைய ஜீவ சுவாசம், அவருடைய சுவாசம் அங்கே ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த மனிதனுக்குள்ளே, அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அவனுக்குள்ளே பகுத்தறிவு வந்தது. அவருடைய சுவாசம் பகுத்தறிவை கொடுக்கிறது. நன்மை தீமை எதுவென்று வேறறுக்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ளே வைக்கிறது. அறிவை கொடுக்கிறது, புத்தியை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுத்து ஒரு மனிதனை நிற்கச் செய்கிறது. இன்றைக்கு இதே போல தான் இந்த சேனைக்குள்ளே ஆவி வந்த பின்பு அவர்கள் மகா பெரிய சேனையாக மாறி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே அவர் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா! நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க? உங்கள் தேசத்துக்கு, நீங்கள் பிரேத குழிக்குள்ளே இருக்கிற உலர்ந்து போன எலும்பாக இருக்கலாம்,
இங்கே பள்ளத்தாக்கில் கிடக்குது, இதுக்கு கூட கொஞ்சம் காற்று கூட இருக்கலாம். ஆனால் பிரேத குழிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு உலர்ந்து போன எலும்பு என்ன செய்யாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே அழுக்கும், அங்கே எல்லா புழுக்களும் இருக்கிற இடமா இருக்கும். அதை நான் திறந்து உங்களை வெளிப்பட பண்ணி உங்களை என்ன செய்ய போகிறான்னா, இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவழைக்க போகிறேன். அப்படி என்றால் ஆண்டவருடைய பரம தேசத்திற்கு நம்மை கொண்டு வரப்போகிறார். நம்முடைய பிரேத குழிகளை அவர் திறந்து நம்மை வெளிப்பட பண்ணி நமக்கு கானான் தேசமாகிய பரம கானானை நமக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எசேக்கியேல் 37:14 சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை நான் தான் சொன்னேன், நான் இதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவர் திரும்ப நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவன். இது ஏற்கனவே உயிர் பெற்று வாழ்ந்திருந்த ஒரு மனிதனுடைய எலும்புகள். ஆனால் இந்த எலும்பு திரும்ப ஒரு வாழ்க்கை அதற்கு உண்டா என்று சொல்லி அந்த பள்ளத்தாக்கில் கிடக்குது பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ள உயிரை கொடுத்து திரும்ப உன் தேசத்துக்கு, திரும்ப நான் சொன்ன அந்த தேசத்துக்கு, திரும்ப நான் கொடுத்த அந்த கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் வம்சத்தாரை உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னார். இப்படித்தான் பாருங்கள், ஆண்டவர் நம்மை திரும்பவும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமோஸின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமோஸ் 9:12, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டு செல்வந்தர்களாக இருந்துட்டு அதன் பின்பு நொடிந்து போன ஜனங்களுக்கு தான் தெரியும், திரும்ப அந்த வீட்டுக்கு போகணும், திரும்ப எங்களுடைய சொத்து உள்ள நிலத்துக்கு போகணும், திரும்ப எங்கள் தோட்டத்துக்கு போகணும். அவர்களுடைய உள்ளமெல்லாம் அதை நினைத்தே ஏங்கி கொண்டு இருக்கும். பிரியமானவர்களே, சங்கீதம் 85:6 வாசிங்க. பார்த்தீங்களா, நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கணும். வறட்சி இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை உயிரடைய பண்ணுகிறார். உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கணும். அவர்தான் நமக்கு மகிழ்ச்சி, அவர்தான் நம்முடைய பலனாய் இருக்கிறவர். உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இருக்கா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு போனோம், போயிட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்து பாட்டை பாடணும், எங்கே வேணாலும் நினச்சிக்கிட்டு அப்படியே என்ன செய்யணும், பாட்டு பாடிட்டு நல்லா சர்ச்சுக்கு போயிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்காக நாம் வைராக்கியம் பாராட்டணும். குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவாது அனலாவாது இருந்தால் நல்லா இருக்கும். சரி, நீ குளிர்ந்து தான் போயிட்ட, விட்டுருவோம். நீ அனலாக இருக்கா, சரி விட்டுருவோம். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, இந்த ரெண்டும் கெட்டா நான் இருந்தேன்னா, நீ வெது வெதுப்பாக இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியை நாம் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே நீங்கள் அனலாயிருங்கள். நம்முடைய ஆவியில் நம்ம அனலாயிருக்கணும். குல்ஷான் எஸ்தர் கேத்தரின் குல்மான் என்கிற ஒரு ஊழியக்காரி உண்டு. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே எப்பொழுதும் நிறைந்திருப்பார்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருகிலே தோன்றி எதையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். இங்கே இப்படி ஒரு மனிதன் வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே இவர்கள் அதை சொல்லுவார்கள். இந்த உடை உடுத்தி வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனை, நீங்கள் இப்பொழுது சுகமாக்கப்படுகிறீர்கள். அவர்கள் அப்படியே நடந்து வருவாங்க. அவங்க போகிற இடத்திலெல்லாம் ஜனங்கள் அப்படியே பரிசுத்த ஆவியின் தொடுதலினாலே அவர்கள் விழுந்து விடுவார்களாம்.
ஆகவே மேடைக்கு அவர்கள் நேர் வழியிலே அழைத்து வரமாட்டார்கள். மேடைக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் விழுந்து விடுவார்கள். ஆகவே மேடைக்கு பின்புறமாய் அழைத்து வருவார்களாம். ஒரு சமயம் பின்பக்கத்திலே சமையல் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. இவர்களை அந்த வழியாக அழைத்து வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், சமையல் கூடத்தில் எல்லாரும் தொப்பு தொப்பென்று விழுந்து விட்டார்கள். மேடைக்கு வருகிற வழியெல்லாம் விழுந்து கிடக்கிறார்கள். இவர்கள் மேடையிலே தனிமையாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அப்படியாக கர்த்தருக்காக அவர்கள் அனலாய் இருந்தார்கள். பாருங்கள், ஆவியிலே அனலாய் இருந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திரும்பவுமாய் உயிரடைவீர்கள், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.